இந்த பொருளை கடன் வாங்கினால் வறுமை உண்டாகும். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நாம் சற்று யோசித்தே செயல்பட வேண்டும். காரணம், இவ்வாறு நாம் வாங்கும் கடன்களின் மூலமாக அது நம்மை வறுமையில் தள்ளிவிடும். அதே சமயம் கடனுக்கு அன்பை முறிக்கும் சக்தியும் உண்டு. ஆகையால்தான் கடன் கொடுக்கவும் வாங்கவும் பலரும் யோசிப்பர். இன்றைய பதிவில் எந்த பொருளை கடனாக வாங்கினால் அல்லது கொடுத்தாலும் அது நம்மை வறுமையில் தள்ளிவிடும் என்று பார்ப்போம். குறிப்பாக நாம் ஒருவரிடம் இருந்து கடன் வாங்கும் பொழுது கடன் கொடுக்கின்ற அந்த நபரின் துரதிர்ஷ்டமானது நம்மை வந்து சேரும். சமயங்களில் நாம் அவசரப்பட்டு வாங்கும் கடன்களை கட்டி முடிப்பதென்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அதிலும் ஒரு சிலரிடம் கடன் வாங்கினால் வட்டியை மட்டும்தான் கட்ட முடியுமே தவிர அசல் அப்படியேதான் இருக்கும். இது உண்மையிலேயே பலரும் அனுபவித்த உண்மையும் கூட என்றுதான் சொல்ல வேண்டும். சரிங்க, எந்த பொருளை இரவல் வாங்கக்கூடாது என்று பார்த்தால் முதலாவது இடத்தில் இருப்பது பேனா. ஆமாங்க, பேனாவை நாம் மற்றவரிடம் இருந்து இரவல் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கும் பேனாவை திருப்பி கொடுக்காமல் அதை நாமே வைத்து கொண்டோமானால் அது மிகப்பெரிய வறுமையில் நம்மை தள்ளிவிடும். அது மட்டுமின்றி இதனால் மிகப்பெரிய அளவில் அவமானத்தையும் நாம் சந்திக்க நேரிடும். அடுத்ததாக கடிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நண்பர்களுக்கு இடையே அடிக்கடி கடிகாரத்தை மாற்றிக்கொள்வர். இவ்வாறு நாம் அணியும் கடிகாரத்தை மற்றவர்களுடன் மாற்றிக்கொள்வதும் தவறு. இதனால் தேவையில்லாத பிரச்சனை வந்து சேரும். மேலும் கடிகாரத்தை பரிசாக கொடுப்பதையும் அல்லது பரிசாக பெறுவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது சிறப்பு. அடுத்து காலணி. இதையும் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது. அதேபோல் நீங்களும் மற்றவர்களிடம் இருந்து எந்த ஒரு காலணிகளையும் பெறக்கூடாது. இதனால் உங்களுக்குள் உள்ள நட்பு முறியவும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இதன் மூலமாக தரித்திரமும் நம்மை பற்றி கொள்ளும். கவனம். குறிப்பாக மற்றவர்கள் பயன்படுத்திய காலணிகளை எப்படிப்பட்ட ஒரு அவசர சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட அதனை இரவல் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். இறுதியாக மற்றவர்களின் உடைகளை அணிவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பாக கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் அல்லது வேலையிடத்தில் தங்கி ஒன்றாக வேலை செய்பவர்களும் அவர்கள் தம் உடைகளை அடிக்கடி மாற்றி போட்டு கொள்வர். இதனால் கிருமி தொற்று ஒரு புறம் இருந்தாலும் இவர்களுக்குள் தேவையில்லாத பிரச்சனைகளும் அடிக்கடி தலையெடுக்க துவங்கும். இதன் மூலமாக வறுமையும் நம்மை வாட்டி வதைக்க சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும். ஆக இது போன்ற துரதிர்ஷ்டம் தரும் செயல்களில் இருந்து இனி நாம் சற்று விலகியே இருப்போம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ எத்தகைய விஷயங்களை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.